அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இத நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்கு? இத பத்தின ஒரு டீடைல்டான ஒரு ரிவ்யூ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இதோட பிராண்ட் மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட் நிர்வாணா 751 ANC ன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஓவர் இயர் ஹெட்போன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ், தென் இதுல என்னென்ன ஆக்சஸரீஸ்லாம் கொடுத்திருக்காங்க, தென் இதோட எவ்வளவு நாளைக்கு இது தாங்கும், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், பேஸ் டெஸ்ட், கால் டெஸ்ட் எல்லாமே டாப் டு பாட்டம் இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆக மொத்தம் இது ஒரு ஃபுல் ரிவ்யூ. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு டாப் டு பாட்டம் சொல்லிடுவேன். கைஸ், என்னோட பேர் கோகுல். இது நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். கைஸ், இந்த ஒரு ஹெட்போன்ஸ் இருக்குல்ல, என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அன்பாக்சிங், ரிவ்யூ, ஷார்ட் ரிவ்யூ, பேஸ் டெஸ்ட், சவுண்ட் டெஸ்ட், கால் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லேட்டன்சி டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட்னு ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்குமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தென் பிளேலிஸ்ட்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வீடியோஸுமே ப்ளே பண்ணும். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோஸா நீங்க தேட தேவையில்லை. தமிழ்ல இந்த ஒரு ப்ராடக்ட் பத்தி கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ நான் சொல்றேன். கைஸ், இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இது ஒரு 4000 ரூபாய் போட்டிருக்கு, இது அந்த அளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ் தாராளமா வர்த்து. ஏன் 4000 ரூபாய் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASAP டெக்னாலஜி, as soon as possible அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டெக்னாலஜியோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஒரு சார்ஜிங் டெக்னாலஜில நீங்க ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். 1 மணி நேரம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 65 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பேக்கப் கொடுக்கும். சரிங்களா? நீங்க வந்து 100% வச்சு அடிச்சாலும் 60 மணி நேரத்தை குறைஞ்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? 60 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 2 நாள் 3 நாள் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா விடாம சாங்ஸ் கேட்க முடியும். ப்ரோ எனக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை, இன்ஸ்டன்டா எனக்கு அர்ஜென்ட்டா தூக்கிட்டு போறதுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணா 10 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா பேக்கப் கொடுக்கும் இந்த ஒரு ஹெட்போன்ஸ்க்கு. சார்ஜிங் அப்படிங்கறப்ப இது வேற லெவல்ல இருக்கு. தென் இதோட கேன்சலேஷன் டெக்னாலஜி ANC யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போன் பேசுவீங்களா, அதாவது இதை நம்ம ஹெட்போன்ஸ் வந்து நம்ம கேம் விளையாடுறதுக்கு சாங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு கால் வருதுன்னா அதை அட்டெண்ட் பண்ணியும் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு சைடுல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? தறி ஓடும், இல்லனா பைக்ஸ் போகும், ஆட்டோ போகும், பஸ் போகும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும், டிவி ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்ன பண்ணுனா அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே மியூட் பண்ணும். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு மியூட் பண்ண முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மியூட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு 33 டெசிபிள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸை மியூட் பண்ணும். சரிங்களா? உங்களுக்கு 33 டெசிபிள்னா எது ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா गाइस நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா டெசிபிள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு டெசிபிள், அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா ஆட்டோக்கு எவ்வளவு டெசிபிள் இருக்கு, பைக்குக்கு, தென் வந்து காருக்கு எவ்வளவு டெசிபிள் அப்படிங்கறத ஒரு லிங்க் மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மேபி அது அன்வான்டட் தான், பட் நீங்க அதை பாத்தீங்கன்னா டெசிபிள்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், ஒரு வெப்சைட்டோட லிங்க். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் மோட் அப்படின்னு சொல்றாங்க, ஆம்பியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மோட் எதுக்கு அப்படின்னா சரவுண்ட் மோட். சரிங்களா? சரவுண்ட்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு சுத்தியும், சரிங்களா, மேல இருந்து சவுண்ட் வர மாதிரி கேட்கும். சரிங்களா? சுத்தியும் ஒரு 360 டிகிரில இருந்து உங்களுக்கு சாங் கேட்கற மாதிரி இருக்கும். பக்கத்துல யாராவது பேசினாலும் உங்களுக்கு வந்து கேட்கும். சரிங்களா? அதுவும் கேட்கும், சாங்கும் கேட்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மோட். இந்த மோட நீங்க தூங்குறப்ப யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவா இருக்கும். சரிங்களா? நமக்கு கிளியரா ஒரு நல்ல ஒரு மோட கொடுக்கும். அந்த மாதிரி ஆம்பியன்ட் மோட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தென் வந்து நார்மல் மோட் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு விஷயம் இருக்காதுங்க, நம்ம நார்மலா சாங் கேட்போம்ல, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டியூவல் மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு சைடுலயுமே உங்களுக்கு மைக் இருக்கு. சரிங்களா? டியூவல் மைக் இருக்கு. உங்களுக்கு கால் ஃபங்க்ஷன் அப்படிங்கறப்ப வேற லெவல்ல உங்களுக்கு வர்க் பண்ணும் இந்த ஒரு ஹெட்போன்ஸ். தென் நெக்ஸ்ட் அடுத்து இதோட பில்ட் குவாலிட்டிக்கு வருவோம். சரிங்களா? கைஸ், ஃபுல்லாவே மெட்டல். சரிங்களா? உள்ள மெட்டல், மேல மேபி பிளாஸ்டிக்கும் கிடையாது, சம்திங் ஒரு எப்படி சொல்றதுன்னா போட் 281 ப்ரோல வந்து ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல கெட்டியா இருக்கு. சரிங்களா? தென் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குஷன் கொடுத்திருக்காங்க. சின்னதா ஒரு குஷன், ரொம்ப பெருசா இல்ல. ஏன்னா வந்து பெருசா இருந்துச்சுன்னா அது ஒரு கேமிங் வயர்டு ஹெட்போன்ஸ் மாதிரி இருக்கும். வெளியே நம்ம வியர் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? எடிட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது. சரிங்களா? உங்களுக்கு கரெக்டா ஒரு குஷன் கொடுத்திருக்காங்க. தென் இதுல காதுல வைக்கக்கூடிய குஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா எல்லா பக்கமே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்க இத காதுல வச்சீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேணாம், அதுவே அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சரிங்களா? வந்து ஃபிளெக்சிபிளா எல்லா பக்கம் மூவ் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் நீங்க ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா தலை கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே
பக்காவா இருக்குங்க. ஃபுல் மெட்டல் தான் சரிங்களா. இதுல எல்லாம் மாத்துறதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லாவே மெட்டல் தான் கொடுத்திருக்காங்க. தென் இதுல வேற என்ன ப்ரோ விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு உள்ள வந்து பெயிண்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. ரைட் லெஃப்ட் அப்படிங்கறது உள்ளே டீடைல் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிராண்டோட லோகோ கைஸ் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் பாருங்க. ஒரு சில்வர் கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. தென் இதோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பாட்டம்ஸ்ல கொடுத்திருக்காங்க சரிங்களா. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் இருக்கு. போர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் அதாவது ரெட் அண்ட் ப்ளூல வந்து எரியற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இத பத்தின ஒரு பேசிக்கான ஒரு மேட்டர் சரிங்களா. இந்த ஹெட்போன்ஸ் பத்தி ஒரு அவுட்ரா எல்லாத்துக்குமே பொதுவா தெரியணும் அப்படிங்கறப்ப இத நான் சொல்றது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இத பத்தி டீடைல்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா गाइस இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூடூத் வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணிருக்காங்க. IPX5 சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. சோ இந்த ஒரு ப்ராடக்ட் போத் சைடுல இருந்து 1 இயர் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. மேபி உங்களோட மேனுவல் நீங்க உடைக்காம உள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படினா 1 இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க போத் சைடுல இருந்து. சோ வாரண்டிங்கறப்ப போட்லாம் நீங்க தாராளமா நம்பலாம் சரிங்களா. நான் ஏகப்பட்ட ஏனா ரிவ்யூக்கு நிறைய வாங்குறேன்ல ஒவ்வொரு ஃபெயிலியர் ஆகுது. அதெல்லாம் வந்து நான் வாரண்டில தான் கிளைம் பண்றேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த வாரண்டியை கிளைம் பண்றதுக்கு சரிங்களா. சோ வாரண்டி கிளைம் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சுனா நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க கிளைம் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே गाइस இத பத்தின ஒரு பேசிக்கான டீடைல்டான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இப்போ இன்னுமே கொஞ்சம் டீப்பா உள்ள போவோம் சரிங்களா. गाइस இந்த ஒரு ஹெட்போன்ஸை 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க ப்ரோ. இத நான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். வர்த்தான ஒரு ஹெட்போன்ஸ். இதுல ப்ளூடூத் ஆக்ஸ் மோட் யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து மோட்ஸ் சொல்றேன் சரிங்களா. இதுல வந்து போர்ட் கனெக்ஷன் சொல்றேன். இது இல்லாம 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. गाइस ANC டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆம்பியன்ட் மோட் சொல்றாங்க. நார்மல் மோட் விட்டுருங்க. அது மொத்தம் 3 மோடா அவங்க எடுத்துக்கறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு பட்டன் கொடுத்துறாங்க சரிங்களா. தனியா அத வந்து தனியாவே ஒதுக்கிடுறாங்க. இந்த டெக்னாலஜி அதாவது இந்த மோட் ஃபங்க்ஷனுக்கு தனியா ஒதுக்கிடுறாங்க. சிங்கிள் பட்டன் இங்க கொடுத்துறாங்க சரிங்களா. ANC ன்னு கொடுத்துறாங்க. அத வந்து நீங்க பிரஸ் பண்றது மூலமா வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கா மாத்த முடியும் சரிங்களா. தென் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் சிக்கு வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துறாங்க. गाइस நீங்க இன்னும் அன்பாக்சிங் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிச்சிட்டு கண்டிப்பா அன்பாக்சிங் பாருங்க. இன்னுமே அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அதுல பிரீஃபா சொல்லிருப்பேன். गाइस டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அடியே சரிங்களா. பாட்டம்ல கொடுத்திருக்காங்க. गाइस நீங்க சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வந்து சாங்ஸ் கேட்க முடியும் சரிங்களா. எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது. நான் இப்போ என்ன பண்றேன்னா என்னோட பவர் பேங்க்ல வந்து இத நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ பாருங்க உங்களுக்கு எங்க நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெட் லைட் எரியும் சரிங்களா. இந்த ANC டெக்னாலஜின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு லைட் எரியுது பாத்தீங்களா. இந்த ரெட் கலர் வந்து ப்ளூ கலர்ல கன்வெர்ட் ஆயிடும் சரிங்களா. 10 நிமிஷத்துல ப்ளூ கலர்ல கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜிங் நினைச்சுக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு விடுங்க சரிங்களா. 1 மணி நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டும் ஆஃப் ஆயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 65 மணி நேரத்துக்கு பிச்சு செதற விடலாம் சரிங்களா. நீங்க ANC டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்க அதாவது அந்த மோட ஆன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 54 மணி நேரத்துக்கு தான் வொர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றப்ப இன்னுமே சார்ஜ் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன்ஸ் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணும் சரிங்களா. ஓகே சார்ஜிங் பத்தியும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆக்ஸ் கேபிள் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 மீட்டருக்கு இருக்கு. இதோட குவாலிட்டி ஓகேவா இருக்கு. காப்பர் கோட் பண்ணிருக்காங்க. இத வந்து எங்க நீங்க பிளக் இன் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு சரிங்களா. சார்ஜிங் ANC இந்த சைடுல இருக்கு. பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைடுல கொடுத்திருக்காங்க. சோ இத நான் இப்போ கனெக்ட் பண்றேன். ஆக்ஸ் மோட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்கும். நீங்க வந்து மோட வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கற எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே गाइस இத பத்தின ஒரு போர்ட் ஃபங்க்ஷன்லாம் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ்க்கு வருவோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல்ல வந்து டாப் டு பாட்டம் பட்டன் கண்ட்ரோல்ஸ்க்காகவே ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் இந்த ஒரு யூசர் மேனுவலை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். மேபி நீங்க இதோட அதாவது நான் சொல்றேன் ஓகேங்களா. மேபி நான் ஹியூமன் தானே. மேபி ஏதாவது எரர் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இதை வந்து நான் யூசர் மேனுவலை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மேபி அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னுமே அந்த பட்டன் ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். गाइस இந்த ஒரு டிவைஸ் நீங்க ஆன் பண்ணணும் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இங்க இருக்கு. அதுக்கு கீழே ஒரு குட்டியா ஒரு எல்இடி பிளஸ் மைனஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மைக் இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ANCக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கால்க்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் இதை ஆன் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணும். இதை ஆஃப் பண்ணும் அப்படின்னா 4 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணும். நீங்க அதை டிஸ்கனெக்ட் பண்ணீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் சரிங்களா. நீங்க வந்து இதை டர்ன் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியமே கிடையாது. இந்த டிவைஸ்ல நீங்க சாங் கேட்டுட்டு இருக்கப்ப நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ட்ராக் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா பிளஸ் மைனஸ். ஸோ அதை வந்து நீங்க ஷார்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் டிக்ரீஸ் ஆகிறது சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த பட்டன்ஸை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்குக்கு வந்து மூவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா பாஸ் பிளேக்கு யூஸ் ஆகும். தென்
தென் இதோட கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க கால் பண்றாங்க அப்படிங்கிறப்ப மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ஒன் டைம் பிரஸ் பண்ணுங்க. தென் இன்னொரு டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால் கட் பண்ணிடும். இல்ல ப்ரோ நான் அந்த காலையே ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 செகண்ட்க்கு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். கைஸ் இந்த ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை 2 டைம் டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களோட அசிஸ்டன்ட் ஓபன் ஆகும். சரிங்களா, உங்க மொபைல்ல என்ன அசிஸ்டன்ட் கூகுள் யூஸ் பண்றீங்களா, சிரி யூஸ் பண்றீங்களா, இல்ல அலெக்சா யூஸ் பண்றீங்களா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப் அப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா, சோ வேற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். மேபி ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருக்கனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, எல்லாமே சொல்லிட்டேனா. வாவ் வேற லெவல், எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்களா, ஓகே நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, எல்லாமே கரெக்டா மைண்ட்ல இருக்கு, எல்லாமே நான் யூஸ் பண்ணேன், எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கங்காட்டி டக்கரா சொல்லிட்டேன். ஓகே கைஸ், பட்டன் ஃபங்க்ஷன் பத்தி உங்களுக்கு நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இதை பத்தின ஒரு பேசிக்கான ஒரு அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸை நம்ம வந்து சாங் டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா, எப்படி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்படியே மைக்கை செட் பண்றேன், எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் இதை வியர் பண்றேன். இதை வியர் பண்றப்ப இதோட கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ரைட் லெஃப்ட்க்கு வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உள்ள வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வியர் பண்ணிட்டேன் காய்ஸ். இது வந்து சொர்க்கம். சரிங்களா, இதை நீங்க வாங்கி இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி இதில் வந்து நான் இப்போ பேர் பண்றேன். சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து ஆல்ரெடி பேரில் தான் இருக்குது. சரிங்களா, நான் மியூசிக் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இருக்குது. ஸோ இப்போ ஒரு சாங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச சாங் கண்டிப்பாக நான் வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. பட் இன்னும் வரைக்கும் அது என்னோட மனசில் வந்து அந்த சாங் இன்னும் பதிவாக இருக்குது. ஸோ வந்து அந்த சாங்கை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். கைஸ் நான் அப்படியே உள்ளே செட் பண்ணுறேன். பூச்சி தங்கச்சி அள்ளி மல்ல கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே உள்ள மல்ல கொடி. गाइस நான் இப்போ என்ன பண்றேன்னா அந்த ANX எல்லாம் இருக்குல அப்படியே ஆன் பண்றேன் பாருங்க. ANC mode. Ambient sound. அன்னக்கிளி அடியார மரக்கிள வண்ணக்கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி கம்மகர காணியெல்லாம் ஆதி திரிஞ்சானே ஆதிக்குடி நாயினரி பூனைக்குண்டா இந்த ஏரி குளங்கூட சொந்தமடி எஞ்சாமி வாங்கு வாங்கு நாகி அம்மாயி அம்மாயி இந்தா இந்தா மும்மாயி गाइस வேற லெவல்ல இருக்குங்க இதோட பேஸ், இதோட சவுண்ட், அந்த ஆம்பியன்ட் சவுண்ட்ல வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த சரௌண்டிங்க்கு சூப்பரா இருக்கு. गाइस இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸை நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சரிங்களா, சவுண்ட் அண்ட் பேஸ் டெஸ்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது ஓகே சவுண்ட் அண்ட் பேஸ் ஓகே சூப்பரா இருக்கு. நம்ம கால் ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் பேசுறப்ப இது எப்படி இருக்கு, ஃபோன் பேசுறதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ANC மோடு தென் வந்து அந்த ஆம்பியன்ட் சவுண்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ANC ஆன் பண்றேன். சரிங்களா, ANC ஆன் பண்ணா தான் நம்ம வந்து ANC mode கால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு அவன்கிட்ட கேட்போம். சரிங்களா, ஏன்னா வந்து நமக்கு கால் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம கான்டெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் நம்ம நண்பர்கள், நாம் வந்து மேலே வரதுக்கு தேவையானவங்க அவங்க தான். சரிங்களா, ஸோ அவங்க நம்ம கூட இருந்தவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும், அவங்களே நம்ம க்ரோ பண்ணிவிடுவோம். சரிங்களா, அதுதான் நம்மளோட கடமை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன். ஹலோ பிரதீப், நான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். போட்டில் வந்து நிர்வாணான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன்ஸு 751 மாடலு. சோ இப்போ நான் உங்களுக்கு வந்து கம்பெனி போட் கம்பெனி சோ வந்து இப்போதான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ அதுல உங்களுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். இதோட கால் குவாலிட்டினா வந்து இதுல ANX டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ANX டெக்னாலஜினா வெளிய இருக்கக்கூடிய சரவுண்ட் சவுண்ட்ல இருக்குல, சோ அது எல்லாமே மியூட் பண்ணிட்டு நீ என்ன பேசுற அப்படிங்கறது, அதோ சாரி நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு தெளிவா கேட்கும். சரிங்களா, இப்போ எப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு பைக் போகுது இல்ல, சோ அந்த சவுண்ட மியூட் பண்ணிட்டு நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லும். சரி, அதான் ANX டெக்னாலஜி. சரி, அதான் வந்து ஆன் பண்ணிருக்கேன், அந்த டெக்னாலஜி ஆன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா? என்ன நல்லா இருக்கா? நல்லா கிளியரா தான் கேக்குது. சூப்பரா கேக்குது. சூப்பரா கேக்குதுல, ப்ராப்ளம் இல்ல. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, அதான் மச்சி கேட்டேன். ஏதோ பக்காவா வர்க் ஆகுது. இது வந்து 4000 ரூபாய் வருதுடா, 4000 வருது இதோட பிரைஸ். ஆஃபர்ல எனக்கு தெரிஞ்சு 3800 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். 200 ரூபாய் கம்மியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீ வீடியோ பார்க்கறப்ப செக் அவுட் பண்ணி பாரு. சரியா? ஓகே, சரி மச்சி, थैंक यू, ரொம்ப நன்றி. ஓகே, சரி மச்சி.
கைஸ் இப்போ வந்து என் ஃப்ரெண்டுட்டையும் கேட்டோம். ஸோ வந்து அவனும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா நல்லா தெளிவாக தான்டா கேட்குது அப்படின்னு சொன்னான். கைஸ் இதை நீங்கள் ஃபோன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வாய்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஒன் காலிங் அப்படிலாம் சொல்லாது. ஜஸ்ட் மியூசிக் தான். இதை ஆன் பண்ணுறப்பையும் எல்லாமே மியூசிக் தான் இதில் கோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதில் போட் சிக்னேச்சர் சவுண்டு அப்படிங்கிறப்ப யூ பிளக்ட் இன்டு நிர்வானா அப்படின்லாம் சொல்லாது சரிங்களா. மியூசிக் சொல்லும். இப்போ பேர் பண்ணிட்டியா டோடோ கால் வருதா ட்ரன் 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 அப்படி தான் கேட்கும் சரிங்களா. அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே கைஸ் இதில் உங்களுக்கு கால் ஃபங்க்ஷனும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கேமிங்க்கு வந்து எப்படி இருக்குது, அதாவது லேட்டன்சியை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. லேட்டன்சி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கேம் விளையாண்டு தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லேட்டன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது த ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா பிட்வீன் த மொபைல் அண்ட் த ஹெட்ஃபோன் சரிங்களா. அவ்வளோதான். இப்போ ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து இந்த டேட்டா எவ்வளோ ஸ்பீடில் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் சென்ட் பண்ணி அந்த ஆம்பிளிஃபைலாம் ஒர்க் ஆகி ஸ்பீக்கரில் கேட்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா. அது எவ்வளோ ஸ்பீக்கரத்தில் முடியுது அப்படிங்கிறத இந்த ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம கேம் விளையாடுறப்ப அந்த ஷூட்லாம் பண்ணுறோம்ல, புல்லட் போய் செத்ததுக்கப்புறம் சவுண்ட் வந்தால் அது நல்லா இருக்காது. சுடுறப்பே சவுண்ட் வரும் சரிங்களா. அதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு சேட் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே நம்ம யாருக்காவது சேட் பண்ணுறோன்னு வைங்க, அதில் டொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்டு வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இதில் டொக்குன்னு டைப் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற ஸ்பீடில் அங்கே சவுண்ட் வரும் சரிங்களா. உடனே சவுண்ட் வருது சரிங்களா. கைஸ் டச் பண்ண உடனே ஃப்ரீக்வெண்ட்டாகவே சவுண்ட் வருது. ஸோ உங்களுக்கு கேமிங்க்கும் இது நல்லா உழைக்கும் சரிங்களா. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. கைஸ் பில்ட் குவாலிட்டி சூப்பரு, ஏஎன்எக்ஸ் டெக்னாலஜி, ஏஎஸ்ஏபி சார்ஜிங் டெக்னாலஜி எல்லாமே டாப் டு பாட்டம், சவுண்ட் டெஸ்ட், பேஸ் டெஸ்ட், கால் ஃபங்க்ஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த ஹெட்ஃபோன்ஸில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்ததை நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். என்னோட ஒரு மனசாட்சிக்கு உண்மையாக நான் எல்லாமே டாப் டு பாட்டம் ஹானஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை, அதாவது ரிவ்யூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சி, என்னென்ன மாற்றி இருந்திருக்கலாம், மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் as பாசிபிள் என்னால் முடிஞ்ச வேகத்தில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் நான் ஒரு 500 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 500 வீடியோக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணாலும் 500 கமெண்ட். ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ் வர்றப்ப உங்கள் கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா. ஆஸ் சூன் as பாசிபிள். பசங்களும் எல்லாமே டீமில் இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். ஆஸ் சூன் as பாசிபிள் உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகே கைஸ் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான், போட், ஃப்ளிப்கார்ட் ஒவ்வொருக்குமே தனி, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு தெரியல. சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்குமே நான் கலர் வைஸாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். Okay guys, thank you for watching this video. Thank you. Peace out.